வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். 2026 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல்ல குறிப்பா டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமான அமமுகவுல ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன ஏதுன்னு தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா ஒரு கட்சிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு டோமினோ எஃபெக்ட், அதாவது அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத இது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். முதலாவதா தேர்தல் முடிவும் அதனால ஏற்பட்ட முதல் சர்க்கிளும். ரெண்டாவது கட்சியில் தொடர்ச்சியா நடக்கிற ராஜினாமாக்கள். மூணாவது ராமநாதபுரத்துல நடந்த அந்த கூண்டோடு விலகல் சம்பவம். கடைசியா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அமமுகவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், இதையெல்லாம் தான் ஒவ்வொன்றா அலச போறோம். சரி, இந்த மொத்த சங்கிலித்தொடர் விளைவுக்கும் ஆணிவேரா அமைந்த அந்த முதல் புள்ளி எது? அதுதான் தேர்தல் முடிவும் அவங்க சந்திச்ச அந்த முதல் சறுக்கலும். இத கொஞ்சம் கவனிங்க. அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து அமுக மொத்தம் 11 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. ஆனா ரிசல்ட் என்னாச்சு? அவங்க வெற்றி பெற்றது மன்னார்குடி தொகுதியில போட்டியிட்ட காமராஜ் மூலமா கிடைச்ச அந்த ஒற்றை இடத்துல மட்டும்தாங்க. கட்சியோட மாபெரும் எதிர்பார்ப்புகளுக்கும் களத்துல இருந்த யதார்த்த நிலைமைக்கும் இடையில இருந்த இந்த மிகப்பெரிய இடைவெளிதான் அவங்களுக்கு விழுந்த முதல் சறுக்கலா அமைஞ்சது. சரி, அந்த ஒற்றை வெற்றியாவது கட்சிக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சான்னு கேட்டா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். வெற்றி பெற்ற காமராஜ் ஆரம்பத்துல குதிரை பேர புகார் எல்லாம் சொல்லி ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்து ரொம்பவே பரபரப்பு கிளப்பினார். ஆனா என்னாச்சுன்னு தெரியல. சட்டமன்றத்துல திடீர்னு முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவா அவர் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். அவர் எடுத்த இந்த திடீர் நிலைப்பாட்டால கடும் அதிருப்தி அடைந்த டிடிவி தினகரன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை உடனடியா கட்சியிலிருந்தே தூக்கிட்டார். இப்படி ஆரம்பிச்ச இந்த ஒற்றை நீக்கம் எப்படி ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் வினையா, அதாவது ஒரு பெரிய ராஜினாமா அலையா மாறுச்சுன்னு பார்ப்போம். அதுதான் தொடரும் அடுத்தடுத்த ராஜினாமாக்கள். இப்ப நான் சொல்ல போறவங்க யாரும் கட்சியில சாதாரண உறுப்பினர்கள் கிடையாதுங்க. கட்சியோட முக்கிய தூண்கள்னே சொல்லலாம். திருச்சி மாவட்ட அமமுக செயலாளர் செந்தில்நாதன், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நகர செயலாளர் லக்கி நாசர், சிறுபான்மை பிரிவு செயலாளர் யானை காலித், அது மட்டுமல்லாம ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான முருகன், இப்படி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து தங்களுடைய பதவிகளையும் ஏன் அடிப்படை உறுப்பினர் தகுதியையும் கூட ராஜினாமா செய்ய தொடங்கிட்டாங்க. இவங்க ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தாங்க? உங்களுக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? ராஜினாமா செய்த திருச்சி செயலாளர் செந்தில்நாதன் முன்வைக்கிற ஒரு கூர்மையான கேள்வி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அதிமுகவை மீட்கணும்னு சொல்லித்தான கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ அவரோடையே போய் கூட்டணியில சேர்வதா அப்படிங்கிறது தான். கட்சியோட சித்தாந்த முரண்பாடுகளால அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்ட ஆழமான விரக்தியத்தான் இந்த கருத்து நமக்கு அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆங்காங்கே நடந்த இந்த ராஜினாமாக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த அரசியல் நெருக்கடிக்கு ஒரு பெரிய கிளைமேக்ஸ் எங்க நடந்துச்சுன்னா அது ராமநாதபுரத்துல தாங்க. அதான் ராமநாதபுரத்தில் கூண்டோடு விலகல். நம்ப முடியலையா? ஆமாங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும் கூண்டோடு 30 நிர்வாகிகள் தங்களுடைய பதவிகளை ஒரே நேரத்துல ராஜினாமா செய்து டிடிவி தினகரனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. இந்த நம்பரை பார்க்கும்போதே அந்த மாவட்டத்துல கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இது வெறும் மேலிடத்துல இருக்கிற தலைவர்கள் எடுத்த முடிவுன்னு நினைச்சிடாதீங்க. ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் கிளைக்கழகம்னு கட்சியோட ஒட்டுமொத்த அடித்தளமுமே கூண்டோடு சரிஞ்சிடுச்சு அப்படிங்கறத தான் இந்த தொடர் விலகல்கள் நமக்கு காட்டுது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல நடந்த ராஜினாமாக்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா இது டிடிவி தினகரனுடைய சமுதாயம் சார்ந்த வாக்குகள் ரொம்பவே அதிகம் உள்ள ஒரு பகுதி. இங்க அவருக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆதரவு இருக்குன்னு தான் நம்பப்பட்டுச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கோட்டையிலேயே நிர்வாகிகள் விரக்தி அடைந்து வெளியிடுறாங்க அப்படின்னா இது தினகரனுடைய அரசியல் செல்வாக்குக்கு விழுந்த மிகப்பெரிய பேரிடியா தான் பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இதையே நம்ம மாநில அரசியலோட கொஞ்சம் பரந்த பின்னணியில பார்ப்போம். இவ்ளோ பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில அமமுகவோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? அமமுகவுல ஒரு பக்கம் இந்த சிக்கல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இதே கேப்ல தாய் கட்சியான அதிமுகவுல என்ன நடக்குது தெரியுமா? அங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் சிவி சண்முகத்துக்கும் இடையில ஒரு பெரிய உள்கட்சி பூசல் வெடிச்சிருக்கு. பிரதான கட்சி அவங்களோட சொந்த உள்கட்சி பிரச்சனைகள்ல பிஸியா இருக்கிற அதே நேரத்துல அமமுகவும் தங்களோட தொடர்ச்சியால சரிவை சந்திச்சுட்டு வருது. இப்படி ரெண்டு தரப்புமே ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கிறப்போ அதிமுக முகாம்ல இருந்து எஸ்பி வேலமணி ஒரு முக்கியமான குரலை எழுப்பியிருக்காரு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்னு சேரணும் அப்படிங்கறதா அது. ரெண்டு கட்சிகளுமே பலவீனங்களை சந்திச்சுட்டு வர்ற இந்த ஒரு முக்கியமான கட்டத்துல இந்த இணைப்பு அழைப்பு தினகரனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு லைஃப் லைனா, இல்ல இது இன்னும் பல புது சிக்கல்களை உருவாக்குமா அப்படிங்கறது இப்போதைக்கு ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு.
சோ நாம இப்போ அலசரோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ சோர்வடைஞ்சிருக்கிற தன் கட்சி நிர்வாகிகளுக்கு தெம்பூட்டுறதுக்காக டிடிவி தினகரன் எடுக்க போற அந்த அதிரடி நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி, பிரிந்து கிடக்கிற இந்த கட்சிகள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக மீண்டும் ஒன்னு சேருமா? இதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்க, இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.